ஹே காய்ஸ், வெல்கம் பேக் ரம்யா கண்ணன் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஹோம் டூர் தான். வாங்க எங்களோட வீட்டுக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இதான் என்ட்ரன்ஸு. செடி கொடி எல்லாமே இங்கே தான் இருக்கும். கொசுவும் அதிகமாக இருக்கும், அதனால தான் வந்து கொசுவலை வீட்டில் போட்டிருக்கோம். அப்படி இருந்துமே கொசு உள்ளே இருக்குது, நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அந்த தோட்டத்திலேருந்து வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்து நம்மளோட வீடு இருக்கும். ஃபஸ்ட்டு வீடு நம்மளோட தான், டோர் இருக்கும். ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாமா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வாங்க எல்லோரும் எங்களோட வீட்டுக்குள்ளே வந்து வலது கால் எடுத்து வச்சுவாங்க. கதவை ஓப்பன் பண்ணலாம். கொசு குட்டி எல்லாமே உள்ளே வரும், நீங்கள் பார்ப்பீங்க. ஓப்பன் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு ஒரு கொசு உள்ளே ஓடுது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும். உள்ளே போனோடனே டோர் சாத்திடணும், இல்லைன்னா ஒட்டுமொத்த கும்பலும் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளார் தான் இருக்கும். உள்ளே வந்தோன்னே ஃப்ளார் பக்கத்தில் இருக்க கேனை வந்து எரேஸ் பண்ணிடுங்க, அது இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அப்படி தான் இருக்கும், வீடு ஃபுல்லாக எப்படி இருக்கோ அப்படி தான் காமிச்சிட்ருப்பேன். சுத்தமாக க்ளீன் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்காதீங்க. நான் வந்து இருக்கிறத அப்படியே காமிச்சிருக்கேன். இது வந்து எங்களோட அழுக்கு கூட முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. எனக்கு வந்து இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதை தூக்கி உள்ள ரூமில் வைக்கணும், வச்சுக்கலாம். மேலே இருக்கிறது குப்பை, கீழே இருக்கிறது வந்து ஷூ ஸ்டாண்டு. அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தசு புஸ்ஸுன்னு இங்கிலீஷில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹாப்பி பிளேஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த ஐடியா எல்லாமே என் ஹஸ்பண்டோட தான். பார்க்குறதுக்கு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிளேஸ் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நடுவில் இருக்கிறது யாருன்னு தெரியுமா? குட்டி விநாயகர். பார்க்குறக்கு நல்லா இருக்குல்ல? எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளேஸை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவீங்க. என்னென்ன எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸில் அக்கா உங்கள் வீடை சுற்றி காட்டுங்கன்னு சொன்னதுக்கு ரீசனே இந்த ஒரு இடத்துனால தான். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்லாம் நினச்சிட்டு மறுபடியும் வீடியோவை பார்க்காதீங்க. உள்ளே ஒன்றுமே இருக்காது. முன்னாடி 2 சேரு, ஒரு சோஃபா இருக்குதுல்ல, அதெல்லாமே வந்து சும்மா யாருமே இருக்க மாட்டாங்க. ஈயோட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேரும் மாறி மாறி உட்காந்துட்டு துணியெல்லாம் அள்ளி போட்டு வச்சுருப்போம். இன்றைக்கி தான் துணி இல்லாமல் இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு 2, 3 கொசு உள்ளே ஆடிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இத்தனைக்கும் வந்து கொசு வலையெல்லாம் அடித்து தான் வச்சுருக்கேன் ஜன்னலில். நம்ம இப்போ டோர் ஓப்பன் பண்ணதில் பூந்துருச்சு போல், வேறு ஒன்றும் இல்லை. கொசு வலை தெரியுதா? இப்படி தான் ஜன்னல் ஃபுல்லாக கொசு வலை தான் அடிச்சிருப்பேன். ஏன்னா தம்பி வந்து அப்புறம் தூங்க முடியாது, அந்த ஒரு ரீசன்னாலேயே ஃபுல்லாக ஸ்டீல் பண்ண மாதிரி கொசு வலையை அடிச்சு வச்சுருக்கோம். வீட்டுக்குள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் தான் நம்மளுக்கு ஹால் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமெல்லாம் மாட்டியிருக்கோம், அதெல்லாம் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது வந்து தம்பியோட ஃப்ரேமு. தம்பி வந்து பிறந்ததுக்கப்புறமா அவனுக்கு ஒரு 4, 5 ஃப்ரேம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஹார்ட் அண்ட் ஷேப்பில் எங்களோட நேம் ஃப்ரேமு. இதில் வந்து லவ் பண்ணும்போது, கல்யாணத்துக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து அங்கே ஃபுல்லாகவே வந்து ஃப்ரேம்ஸ் தான், எல்லாமே எங்களோட கலெக்ஷன்ஸ் தான். அதில் வந்து நான் எனக்கு பிடிச்சத வந்து நிறைய வச்சுருப்பேன். சோஃபாவில் இருக்கிற துணியெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, அது ப்ரொமோஷனுக்கு வந்தது. அது இனிமேல் தான் பண்ணணும். நான் அதை அப்படியே ஓரமாக வச்சுருக்கேன். தென் வந்து இது குட்டி ஃபேன் தம்பிக்கு. இது வாங்கினதுக்கப்புறம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. இது வந்து 24ஓட ஆல்பம். அதில் இருக்க பிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அப்படியே வச்சுட்டேன். ஃப்ரேம்ஸில் வந்து யூனிக்காக எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை அப்பப்போ வந்து ஃப்ரேம் போட்டு நான் வச்சுப்பேன். ரொம்ப நிறையா ஃப்ரேம்லாம் இருக்காது, எனக்கு வேணுங்கிற ஃப்ரேம் மட்டும் வச்சுருப்பேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஹாலில் தான் வச்சுருக்கேன். அதை வந்து ரூமுக்கு மாற்றணும், பெட்ரூமில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. பட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. தம்பி வந்து தூங்கிட்டுருக்கான், தூங்கும்போது தான் வீடியோ எடுக்க முடியும். தொட்டிலில் போட்டு வந்து சரி ஓகே ஹோம் டூர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். தென் இதுதான் ஹாலு. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா கட்டில் ஒன்று போட்டிருக்கேன். இது யாராவது வந்தாங்க அப்படின்னா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு நானும் தம்பியும் வந்து சமைக்கும்போது தம்பியை கட்டிலில் போட்டுட்டோ, இல்லை வேறு ஏதாவது அந்த பெட் இருக்குல்ல அந்த பெட்டில் போட்டுட்டோ தான் நான் வந்து சமைப்பேன். பெட்ரூமில் வச்சா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால் இங்கே வச்சுட்டே வந்து தம்பியை ஏதாவது ஒன்று பார்த்துட்ருப்பேன். தலகாணிலாம் போட்டு தான் வச்சுருப்பேன். இதுவும் ப்ரொமோஷனுக்கு வந்தது தான், அதை அப்படியே வச்சுருக்கேன். அங்கங்கே ப்ரொமோஷனுக்கு வந்ததெல்லாம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் போடணும் அப்படிங்கிறதுக்காக. இதை வந்து டேப்லெட்டு தம்பிக்கானது, எனக்கானது, திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். எல்லாமே இருக்கும். தம்பிக்கு என்னென்ன நான் யூஸ் பண்ணுறதுக்குன்னு வாங்கி வைக்கணுமோ அதெல்லாமே வாங்கி வச்சுருப்போம் ஒன்று ஒன்றாவே.
இதில இருக்க திங்ஸ பார்த்துட்டு இது எல்லாமே தம்பிக்கு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறது எல்லாமே பெட்ரூமில் இருக்கும். இது யூஸ் பண்ணாதது தான் இங்கே வச்சுருக்கேன். சாமி ரூம் வந்து வேறு இடத்துல வைக்க முடியல. அதனால இந்த ஒரு பிளேஸில் வச்சுருக்கேன். இது ரொம்ப வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இது ஓகே அப்படிங்கிற மாரி. இது வந்து எப்படி சொல்கிறது, ஏதாவது கேம் விளாண்டு அந்த கேமில் வந்து ரூ. 50 பொருள் கொடுத்து ரூ. 10 பொருளை வாங்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மாரி வந்து சர்க்கஸில் வாங்கினது தான். இது எல்லாமே எனக்கு வந்து ஓகே, இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு, அதனால நான் வச்சுருக்கேன். டிவி வந்து ஓடுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. கண்ணன் வந்தாங்க அப்படின்னா, அதை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நான் வந்து டிவியே யூஸ் பண்ண மாட்டேன். இப்படிக்கா திரும்பினீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்கும். இதுவும் வந்து சாமி ஃபோட்டோஸ் தான். எனக்கு வந்து கிஃப்ட்டும் வந்தது. அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து மாட்டி வச்சுருப்பேன். உள்ளே போனோம் அப்படின்னா கிச்சன் வந்து ஒரு அளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுருப்பேன். எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். வீடியோக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப டீசெண்டாலாம் நான் வச்சுருக்க மாட்டேன். இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுள், அதனால் நான் அப்படி அப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். 3 செல்ஃப்லேயுமே வந்து திங்ஸ் வச்சுருப்பேன். மேலே வந்து யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். கீழே வந்து கண்ணாடி கிளாஸஸ்ஸு, அதுக்கப்புறம் குக்கரு, வடைச்சட்டி அதெல்லாமே வச்சுருப்பேன். டக்குன்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா காஃபி போட்டு கொடுக்கணும்ல, அதனால கிளாஸ்லாம் முன்னாடியே கவுத்தி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற டம்ளரு, சட்டி, பானை எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தான். தென் இன்னைக்கு வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கேன். அதாவது வீடு தொடச்சிருக்கேன். அதனால தான் வீடியோவே எடுத்திருக்கேன். அந்த உப்பு, எண்ணெய் மட்டும் அங்கே தான் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அங்கே தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க உப்பை. ஆனால் அது ஜாடியில் வைக்கணும். நம்ம இன்னும் ஜாடி வாங்கலை. ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம். தென் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறனால பார்க்குற மாதிரி இருக்குது. அது வந்து தண்ணி காய வைக்கிறதுக்கு அந்த சட்டி யூஸ் பண்ணுவேன். அதனால் அங்கே வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் இருக்கும். இங்கே வந்து இன்னும் அது டக்குன்னு எடுக்கிறதுக்காண்டி பேக்கெட்ஸ் அப்படி அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா டப்பாவில் கொட்டினா எனக்கு மறந்து போயிடுது நான் என்னென்ன பொடி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதிகமாக எங்கள் வீட்டில் வந்து வரமிளகா தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ராசரிஸ்லாம் அதில் வச்சுருக்கேன். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒதுங்க வைக்கணும். பட் இன்னும் ஒதுங்க வைக்காம தான் இருக்கேன். மிக்ஸி அதெல்லாமே பக்கத்துலேயே வச்சுருப்பேன். நம்ம வீட்டில் கிரைண்டர் இருந்தது. அது நான் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் கொடுத்து வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் ஏதாவது எனக்கு இருந்தது அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குடமெல்லாம் ஃபஸ்ட்டு மேலே தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி இருந்தது. அதனால கீழே வச்சுட்டேன். இது வந்து சின்ன வெங்காயம். டஸ்ட்பினும் வந்து கிச்சனில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு சிலிண்டரு எல்லாமே வந்து கிச்சனுக்குள்ளே தான் இருக்கிறது இதெல்லாம். அதனால் அதை அப்படியே கிச்சனுக்குள்ளேயே வச்சுருக்கேன். ஓவரால் கிச்சன் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காதீங்க. நான் சிம்பிளாக தான் இருக்கும் எங்கள் வீடு. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும். அதை தாண்டி வந்து நம்ம ஏதாவது ஒரு வீடோ வாங்கினாலோ இல்லை கட்டினாலோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே அம்மா வீடு. அம்மா வீட்டில் வந்து டபுள் பெட்ரூம் இருக்கும். இங்கே வந்து சிங்கிள் பெட்ரூம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டே. வேறு எந்த சேஞ்சஸுமே இந்த வீட்டில் பார்க்கவே முடியாது. அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல. அதனாலேயே இந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இது எதுக்கு மூடி காமிக்கிறேன் அப்படின்னா, மூடினா எப்படி லுக் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான். அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓப்பன் பண்ணி உள்ள பெட்ரூம்குள்ளே போகலாமா? பெட்ரூமில் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. ஒரு கட்டில், பீரோ இது மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அதையும் நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருப்பேன். கட்டில் வந்து குயின் சைஸ் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கட்டில்ல இருக்கிறது வந்து ஃபீடிங் பில்லோ. அது வந்து தம்பி இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு 3 மந்த் தம்பி ரொம்ப குட்டியாக இருப்பான். அதனால யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். இந்த ஃப்ரேம் வந்து பழைய வீட்லேயும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் வந்து இதே மாதிரி ஒட்டுறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஆணி அடிக்கவே கிடையாது. அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறது தான் வாங்கி ஒட்டியிருக்கோம். ரொம்பவே நல்லா தாங்குது. நான் கூட தாங்காதுன்னு நினச்சேன். வந்து ஒரு 1 1/2 மந்த்துக்கு மேலே ஆச்சு. இப்போ வரைக்கும் நல்லாவே தாங்கிட்டுருக்கு. தம்பியை வந்து தொட்டில்ல தூங்க வச்சுட்டு தான் எல்லாமே பண்ணுவேன். ஆக்சுவலாக தொட்டில் வந்து பகலில் தான் யூஸ் பண்ணுறதே. நைட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். வீடியோக்காக மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஷெல்ஃபில் வந்து என்னோடய ஃப்ரேம்ஸு, அதுக்கப்புறம் பைபிளு, கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இது எல்லாமே வந்து பழைய வீட்டில் இருக்கிற மாதிரி செட்டப்பே தான். எதுவுமே சேஞ்சஸே இல்லை. அப்பப்போ ஏதாவது தேவைப்படுறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அங்கேயே வச்சுருவேன்.
வேற எந்த இடத்துலயும் எடுத்து வைக்க மாட்டேன். கைக்கு எட்டுற தூரத்துல எங்க வைக்கணுமோ அங்கங்க வச்சுருவேன். தம்பியோட ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால அப்படின்னு சொல்லவே முடியாது. அவன சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ல. அப்ப அவனுக்கே தெரியாம தூக்கத்துல சிரிச்சிருப்பான். அதனால எடுத்த ஃபோட்டோ தான் அந்த கிளிக். அதனாலயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மேல வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இதுவும் வந்து தம்பிக்கு குடுத்த அந்த பேகு, டயப்பரு, லோஷனு எல்லாமே அந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். இப்பவும் சொல்றேன், ரென்டல் ஹவுஸ் இல்ல லீஸ் ஹவுஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஆ இந்த மாரி பீரோலாம் வாங்காதீங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா மாத்திட்டு, மாத்திட்டு போணும்ல அதனால. இதுல வந்து டயப்பர்ஸு அதுக்கப்புறம் தம்பியோட திங்ஸ் ஃபுல்லா இதுல இருக்கும். நான் வந்து பம்பர் வந்து யூஸ் பண்ணுவேன். எ எப்பயாவது தான் இப்ப யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு மாரி யூஸ் பண்றதில்ல. அ அதெல்லாமே லைனா இங்க தம்பியோட திங்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல வச்சிருப்பேன். அப்ப கண்ணாவோட ரெகுலர் வேர் வந்து இதுல வச்சிருப்பேன். அடிக்கடி வந்து பீரோ ஓப்பன் பண்ணி எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. வைப்ஸ் வந்து இதில 6 செட்டு வச்சிருக்கிறேன். இது வந்து ஆஃபர்ல வாங்குனது. அதிகமா நான் வந்து வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால வந்து ஒட்டுமொத்தமா வாங்கி வச்சுக்கிட்டேன். அ தென் தம்பிக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு இந்த வார்ட்ரூம் வந்து அ உடஞ்ச கண்டிஷன்ல இருக்கு. பட் இருந்தாலும் தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசு வரல. யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முழிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். நான் தூங்கிட்டு இருக்கான்னு நெனச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அவன் முழிச்சுட்டு படுத்து கிடக்கான். அதுக்கப்புறமா என்னோட அந்த பீரோல வந்து என்னோட திங்ஸும், கண்ணாவோட வெளியில போறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வச்சிருப்பேன். இவ்ளோ தான் வந்து ஹாலு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. மோஸ்ட்லி வந்து எடுத்த பொருள் எடுத்த இடத்துல நான் வைக்க மாட்டேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் கைவசம் இருக்கோ அங்கங்கலாம் வச்சுப்பேன். அதனாலேயே வந்து வீடு வந்து கொஞ்சம் கேவலமா இருக்கும் சம்டைம்ஸ் பார்க்கும்போது. ஒரு நாள் வெறி வந்து, "ஐயோ! இன்னைக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணி ஆகணும்டா. இதுக்கு மேலலாம் கசகசன்னு இருந்தா அவ்ளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல எடுத்து கிளீன் பண்ணிருவேன் அந்த மாரி. இது வந்து மாடி. மாடியில வந்து துணி துவைச்சுக்கலாம். நான் வந்து இப்ப கையில தான் துணி துவைக்கிறேன். அம்மா வீடு அப்படின்னா வாஷிங் மிஷினு. இப்ப வந்து மாடியில வந்து துணி துவைப்பேன். துவைக்கும்போது எப்படி சொல்றது? "என்னடா எப்படா நம்ம வாஷிங் மிஷின் வாங்குவோம்?" அப்படின்னு இருக்கும். இப்ப நம்மளோட பட்ஜெட்டுக்கு வந்து அதெல்லாம் வந்து யோசிக்கவே கூடாது. அதனால அத பத்தி யோசிக்காம மாங்கு மாங்குன்னு துவைச்சுட்டு ஓடிருவேன். மேல இருந்து வந்து தோட்டத்த காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. எனக்கு வந்து தோட்டத்த வந்து அவ்வளோக்கா கவனிக்க தெரியாது. பட் இங்க இருக்கிறது வந்து சப்போட்டா மரம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வந்து காலையில ஆனா தண்ணி ஊத்தி விட்டுருவேன். சப்போட்டாவும் நானே வந்து பறிச்சு பறிச்சு சாப்பிட்டுருவேன். இல்லன்னா வந்து அணில் வந்து கொத்தி போட்டிருக்கும். அத எடுத்து சாப்பிடுவேன். அந்த மாரி வேலையெல்லாம் நெறையா பண்ணுவேன். இதுவும் சப்போட்டா மரம் தான். 2 சப்போட்டா மரம் இருக்கு. அப்புறம் வந்து முருங்கைக்கீரை, வெத்தலை, செம்பருத்தி, கருவேப்பிலை, அப்புறம் இன்னும் நெறையா புளிப்பு பெர்ரி இதெல்லாமே இருக்கும். இதுதான் எங்களோட வீடு.